வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தனுஷ் நடிச்சு கடந்த வெள்ளிக்கிழமை ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் கேப்டன் மில்லர். இந்த படத்துடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. லேட் ரிவ்யூக்காக என்னை மன்னிச்சிருங்க. அதே போல அதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நேற்று தைப்பொங்கல், இன்னைக்கு வந்து மாட்டுப்பொங்கல், நாளைக்கு உழவர் திருநாள். ஸோ 3 பொங்கலுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். கேப்டன் மில்லர் இந்த படத்துல தனுஷ், பிரியங்கா அருள்மோகன், சிவராஜ்குமார், இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. நிறைய இங்கிலீஷ்காரங்களும் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஜிவி பிரகாஷ் குமார் மியூசிக் போட்டிருக்கிறாரு. இந்த படத்தை சத்ய ஜோதி பிலிம்ஸ் அவங்க வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படம் வந்து கடந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுதந்திரத்திற்கு முன்னாடி ஒரு ஊர்ல நடக்கிற ஒரு சம்பவம் தான் இந்த படத்தினுடைய கதை. அது என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த ஊர்ல எல்லா ஊர்லயுமே வந்து வெள்ளைக்காரங்க வந்து அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஊர்லயும் பொதிகை மலை சைடு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்க வாழ்ந்த மக்கள் அங்கே ஒரு கோயில் கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த கோயில் வந்து ஏற்கனவே பண்ணையார் அப்படின்னு அழைக்கப்படுகிறவங்க வந்து அதை ஆக்கிரமிச்சு அவங்க கோயில்னு சொல்லிட்டு அவங்க குடியிருக்கிற மாதிரி அங்க இருக்கிறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு அதை யூஸ் பண்றாங்க. ஆனா அந்த கோயிலை கட்டின இந்த பாமர மக்கள் வந்து அவங்க உள்ள கூட விட மாட்டாங்க. அதே போல யாருன்னா கோயில்ல தவறி உள்ள போயிட்டாலும் அவங்கள செம்மாடி அடிச்சு அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய தண்டனைகளை வந்து தந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் இந்த கோயிலுக்கு ஏன் உள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்கள் உள்ள போறாரு. அதனால நடக்கிற விபரீதங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதை. இதனால இந்த நம்ம தனுஷ் அவர்களுக்கு என்ன ஏற்பட்டது, இங்கிலீஷ்காரங்க இதுல எப்படி கிராஸ் பண்றாங்க போன்ற விஷயங்கள் தான் அந்த படத்துடைய மொத்த கதை. தனுஷ் அவர்கள் சொல்லவே வேணாம். ஒவ்வொரு படத்துலயும் அது என்ன படம், என்ன மாதிரியான கதை, அந்த கதைக்கு நம்ம அந்த கதைக்கு நம்ம எப்படி நடிக்கணும், நம்மளை எப்படி அதுக்கு அர்ப்பணிக்கணும், நம்ம எப்படி உழைக்கணும், அந்த கேரக்டரை நம்ம எப்படி மாற முடியும் அப்படின்ற வித்தைகளை வந்து முதல்ல கத்துப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி தான் ஒவ்வொரு படமுங்க. கர்ணன், அசுரன், வடச்சென்னை, இது போல சொல்லிட்டே போகலாம். ஸோ ஒவ்வொரு படத்துக்குமே அவருடைய கேரக்டர் வந்து அதுவாகவே மாறிடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துலையும் வந்து நம்மளுக்கு தனுஷ் அவர்களை பார்க்கும்போது அந்த கேரக்டராகவே மாறிடுறாருங்க. ஒரு 3 கெட்டப்ல வருவார். ஸோ 3 கெட்டப்லையும் வந்து அவருடைய கேரக்டர் தான் நம்மளுக்கு தெரியுதே தவிர தனுஷா நம்மளுக்கு வந்து தெரியறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதான் சொல்றேனே, அந்த கேரக்டராகவே அவர் மாறிடுறது தான் அந்த ஒரு விஷயம். அதே போல இதற்கு அடுத்ததான் பிரியங்கா அருள்மோகன், அவங்களுக்கும் ஒரு நல்ல கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு வந்து அவங்க நடிச்சிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சில சீன்ல இவங்க வந்து நடிப்பு கொஞ்சம் இவங்க புதுசுன்றதால கொஞ்சம் தெரியுதுன்னா இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நடிச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வருது. அதே போல இந்த படத்துல சிவராஜ்குமார் அவர்கள் ஜெயிலர் படத்துக்கு அடுத்துதான் இந்த படத்துல மிக சிறப்பா நடிச்சிருக்கிறாரு. ஜெயிலர்ல கூட ஒரு 2 சீன் தான் இவரை வந்து காட்டுவாங்க. அது வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருந்ததான்னு கேட்டீங்கன்னா முக்கியத்துவமா காட்டுவாங்க. ஆனா நம்மளுக்கு வந்து அந்த கேரக்டர் மனசுல பட்டதை விட இந்த ஒரு கேரக்டர் வந்து நம்மளுக்கு சூப்பரா பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன பொறுத்தளவுக்கு சிவராஜ்குமார் அவர்கள் இந்த கேரக்டர் வந்து சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஒரு போராளியா நடிச்சிருக்கிறாரு. அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து மிக சிறப்பான ஒரு நடிப்பை வெளிக்காட்டியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு அந்த கோர்னர் பாட்டுக்கெல்லாம் இவருதான் மெயின் ஹீரோ அப்படின்ற மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணப்பட்டிருப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. டான்ஸும் வந்து ஆடிந்தாரு, சூப்பரா ஆடிந்தாரு. அந்த பாடலை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு வெறி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல வெள்ளைக்காரங்களும் வந்து மிக சிறப்பா நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல தனுஷ் நடிக்கிறார், அவரும் அதே. ஸோ அவரும் வந்து யூடியூப்ல பேசிட்டு இருக்கிறவரு இந்த அளவுக்கு நடிச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருடைய நடிப்பு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அவர் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் யூடியூப்ல இருந்து தான் இதுல நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அருணோதயனுக்கு தங்கச்சியா ஒருத்தவங்க வருவாங்க, அவங்களும் வந்து யூடியூப் சேனல்ல இருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து நல்லா நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல இன்னொரு யூடியூப் சேனல்லையும் செய்தி சேனல்களும் ஒருத்தர் இருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து ஒருத்தருக்கு மனைவியா வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அதிகமா பேச விடலாம். அவங்களுடைய கேரக்டரும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க தங்கச்சியா நடிச்சிருந்தாங்க தனுஷ் அவர்களுக்கு. ஸோ அந்த கேரக்டர் வந்து நல்லா இருந்தது. ஸோ இவங்களுக்கு அடுத்துதான் இந்த படத்துல விஜய் மேடம். ஸோ அவங்க வந்து எப்பவுமே அந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவங்க வந்து அடிச்சு பின்னிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். கடைக்குட்டி சிங்கத்துல கூட நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப யதார்த்தமா பேசுவாங்க. அதே போல ஒரு சசிகுமார் படத்துல வித்யா நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்துலயும் வந்து மிக சிறப்பான ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த படத்துக்கு மெயினான ஒரு கண்டென்ட். ஸோ அவங்கள வச்சுதான் அந்த படம் ஆரம்பிக்கும். அவங்க சொல்ற கதையை வச்சுதான் அதுக்கப்புறம் இவங்க வந்து அடிக்கடி காட்டப்படுவாங்க. ஸோ கர்ணன் படத்துல காட்டுற மாதிரி. ஸோ ரொம்ப வந்து நல்லாவே அவங்க வந்து நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துல எல்லாருமே நடிச்சவங்க எல்லாருமே அந்த கதாபாத்திரங்களா நடிச்சதால நம்மளுக்கு வந்து எல்லாருமே வந்து ரொம்ப
கதாபாத்திரமாவே அறியப்படுறாங்க. அதுக்கடுத்து அந்த படத்துடைய மெயின் வில்லன் ஜான் கோகேன். ஸோ தொடர்ந்து அவருடைய படங்கள் வந்து எல்லாமே பேசப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சார்பட்டா பரம்பரில் ஸோ வித்தியாசமான கேரக்டர். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் நடிச்சிட்டு இருக்காரு. நம்ம அஜித்குமார் அவர்களுடைய துணிவு படத்திலையும் நடிச்சிருந்தாரு. ஸோ அதுலயும் வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாரு. ஆனா சார்பட்டா பரம்பரைக்கு அடுத்ததா இந்த ஒரு படத்துல வந்து ஜான் கோகேன் அவர்கள் பின்னிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு இன்டர்வலுக்கு அப்புறம்லாம் ஒரு இந்த ஏழைங்களை சுடும்போது அவர் ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பண்ணுவாரு சிரிச்சுட்டு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப வெறித்தனமானது. அப்புறம் கடைசி கிளைமேக்ஸ் டைம்ல கோயிலுக்குள்ள அந்த மக்கள் உள்ள போகும்போது அவர் மூஞ்சியுடைய எக்ஸ்பிரஷன்லாம் வந்து ரொம்பவே எப்படி எரியுமோ. ஸோ அதை வந்து ரொம்பவே சிறப்பாக வந்து அவர் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஜெயக்குமார் சார், ஸோ அவரும் வந்து ஜெயபிரகாஷ் சார், அவரும் வந்து மிக சிறப்பாக வந்து நடிச்சிருந்தாரு. ஸோ அவருடைய கேரக்டர் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு பண்ணையார் எப்படி இருப்பாரு, ஸோ அந்த ஒரு முறைக்கிறதுல இருந்து அந்த கோபத்தை வெளிப்படுத்துற விஷயங்கள் எல்லாமே வந்து அவரும் வந்து மிக சிறப்பா வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ அதுதான் சொல்றேன், அந்த படத்துல த்ரூ அவுட்டா எல்லாருமே மிக சிறப்பா நடிச்சிருந்தாங்க. அப்புறம் சந்தீப் கிஷன், ஸோ தெலுங்கு நடிகர், அவரும் வந்து என்னடா ஃபர்ஸ்ட்ல காட்டும் போது ஒரு சப்போர்ட்டிங் ரோல் மாதிரியே தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அவரு ஜெயிலர் படத்துல போல கடைசியா வந்து இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. ஸோ அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப நீட்டா அவர் வந்து பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த படத்துல இன்னொரு காமெடி ஆக்டர் நடிச்சிருப்பாரு. ஸோ பிளாஷ்பேக்ல மிலிட்ரிக்கு போறவங்க கூட இவர் இருப்பாரு. ஸோ இவரோட நடிப்பு வந்து சும்மா மிரட்டிட்டாருங்க. அந்த டைம்லாம் பயங்கரமா அழுது நடிப்பை வந்து பின்னிட்டாரு. ஸோ அவருடைய கேரக்டரும் வந்து கண்டிப்பா மனசுல நிற்கும். ரொம்ப வந்து உருக்க வைக்கிற ஒரு காட்சியா அது இருந்தது. இந்த படத்துல நிறைய சென்டிமெண்ட் சீனு சொல்ல வேணும்னா சந்தீப் கிஷன் அவர்களும் ஒரு சீன்ல அந்த அழுவுற சீன்ல பயங்கரமா நடிச்சிருந்தாரு. எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ட நம்ம தனுஷ் அவர்களுடைய நடிப்பும் வந்து மிக சிறப்பா இருந்தது. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஹீரோ நம்ம ஜெயபிரகாஷ் குமார் சார் தான். ஸோ படம் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து இவர் வந்து நடிக்கிறதே விட்டுடலாம், மியூசிக் மட்டும் போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே சொல்றாங்க. ஸோ அதே தான் நம்ம வந்து சொல்ல போறோம். ஆனா அவங்கவுங்க வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷனலை தேர்ந்தெடுக்கிறது அவங்களுடைய உரிமை. ஸோ அவர் வந்து பண்றாரு. அது வந்து அவர் நடிக்கிறத விட ஒரு மியூசிக் பண்றது வந்து நடிக்கிறத விட மிக சிறப்பா இருக்கிறதால தான் அதை வந்து எல்லாருமே வற்புறுத்துறாங்க. ஸோ நம்ம பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லிப்பாங்க, அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து அவர் கொடுத்த அந்த மியூசிக்கு ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ தனுஷ் அவர்கள் வந்து அந்த ஒரு சீன்ல நிறைய காட்சிகள் மாத்தி 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 காட்டுவாங்க. தனுஷ் அவர்கள் அங்க வேட்டையாடிட்டு இங்க வர சீனு இங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. ஸோ அது எல்லாமே வந்து வேற மாதிரி இருந்தது. மியூசிக் அங்க இருந்து ஆரம்பிக்கிற அந்த மியூசிக் வந்து சத்தம் அடங்கலைங்க. ஸோ எல்லா இடத்துலயும் வந்து மிக சிறப்பான ஒரு மியூசிக்கா இருந்தது. அவருடைய மியூசிக்கே தனியா வந்து தெரிய ஆரம்பிச்சது. இன்டர்வல் டைம்ல வந்து ஒரு சைரன் மியூசிக், ஒரு ஃபைட் சீனுக்கு சைரன் மியூசிக் போல ஒரு விஷயம் பண்ணுவாரு. ஸோ அந்த மேட்டர்லாம் வந்து வேற மாதிரி இருந்தது. நம்மளுக்கே ஒரு புது உணர்ச்சி வந்து கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து பிஜிஎம் எல்லாமே வந்து தெரிச்சது. அதே போல கிளைமேக்ஸ்லயும் நல்லாவே பண்ணியிருந்தாரு. அவருடைய ஜெயபிரகாஷுடைய மியூசிக் தான் அந்த படத்துக்கு கூடுதல் பலம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அதே போல இந்த படத்தினுடைய எடிட்டிங், ஸோ அவரும் வந்து எவ்வளோ சீக்கிரம் இதை வந்து கரெக்டாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஒரு சிறப்பாக வந்து அவர் இந்த ஒரு விஷயத்த வந்து அவர் பண்ணியிருந்தாரு. சிறப்பாகவே வந்து கட் பண்ணியிருந்தாரு. அதே போல ஒளிப்பதிவு ரொம்ப வைடாங்கள்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய கலரே வந்து ஒரு இந்த கலரு செம்மண் கலர் மாதிரி இந்த படத்துடைய நிறம். ஸோ அதை வந்து மிக சிறப்பாக சித்தார்த்தா அக்னி அவர்கள் இந்த ஒரு காவியத்தை படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே போல இந்த படத்துக்கு கலையம் செட்டி ராமலிங்கம், ஸோ தொடர்ந்து காலா படத்துல இருந்து அவர் ஒர்க் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வேற மாதிரி ஒர்க் பண்ணிக்கிறாரு. ஸோ எல்லாமே வந்து செட்டு மாதிரி தெரியல. ஸோ அந்த பகுதியில இந்த வீடுகள்லாம் இப்படி இருந்தா எப்படி இருக்கும், இந்த விஷயம் இருந்தா எப்படி இருக்கும், எல்லாமே வந்து அப்படியே இருந்தது, நேச்சுரா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருமே மிக சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய இன்னொரு ஹீரோ, படத்தினுடைய டைரக்டர் அருண் மாதேஸ்வரன். ஸோ அவர் வந்து என்னவோ நினைச்சேன் அவருக்குள்ள இது எல்லாமே அவர் தானே. இந்த விஷயம், இந்த கண்டென்ட், இந்த ஒரு வெளிப்பாடு, இது எல்லாமே வந்து அவருடைய விஷயம் தான். அருண் மாதேஸ்வரனுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு அழுத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியுது. ஸோ அவருக்குள்ள இப்படி ஒரு கதை இருந்தது வந்து கண்டிப்பா ஒரு தமிழ் சினிமா. ஸோ மிக சிறப்பான ஒரு டைரக்ஷன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நிறைய பேர் வந்து ஏதோ ஸ்லோவா போகுதுன்றாங்க. ஸ்லோவா போனாங்க. ஸ்லோவா போறத விட என்னடா இது படம் எழுந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணல. அடுத்தடுத்த சீன் வந்து விறுவிறுப்பா தான் இருந்தது என்னை பொறுத்தளவுக்கு. ஸ்லோவா இருக்குங்க, ஆனா அடுத்த சீன் என்ன அப்படின்னு தான் நமக்கு பார்க்க வச்சதே தவிர நடா இது மொக்கையா இருக்குது, ரொம்ப லேகா இருக்குதுன்னு போயிட தோணல. அந்த அளவுக்கு தான் இருந்தது படம். அதனால வந்து ஸ்லோவா இருந்ததெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சூப்பரா இருந்தது. அதுதான் இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் போனதே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போனதே தெரியல. இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் வந்து போனதே தெரியல. எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கூட சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து சூப்பரா இருந்தது. செகண்ட் ஹாஃப் டபுள் சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய கருத்து. இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பார்த்துட்டு வெளியே வரவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபீலிங்கோட தான் வருவாங்க. நம்ம எப்படி தொடர்ந்து அசுரன், கர்ணன், ஜிகிர் தண்டா, டபுள் எக்ஸ், அதுக்கப்புறம் மாமன்னன் இது போல படங்களை பார்த்தோமோ. ஸோ அந்த படங்களை விடவே இந்த படம் இன்னும் இன்னும் கருத்தை வந்து அழுத்தமா ஆழமா நம்ம அருண் மாதேஸ்வரன் அவர்கள் ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறாரு. எதுக்குமே வந்து அவர் பயப்படாத மாதிரி ஒரு துணிஞ்சு சொல்லியிருக்கிறாரு. இதுதான் அவருடைய வெற்றி, இந்த படத்துடைய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தனுஷ் அவர்கள் இந்த படம் வந்து தொடர்ந்து அவர் வந்து மக்களுக்கான ஒரு படத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த கதாபாத்திரமாக மாறிடுறாரு. ஸோ தொடர்ந்து இந்த படத்துடைய இரண்டாம் பாகமும் வந்து கண்டிப்பா வரணும். அதே போல தனுஷ் அவர்கள் தொடர்ந்து இது போல படங்கள் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டே இருக்கணும். அவருடைய வளர்ச்சியும் அதிகமாயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அதே போல இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த படத்துக்கு என்னுடைய மதிப்பெண்கள் வந்து 5க்கு 4 வந்து கண்டிப்பா தருவேன். இந்த படத்துல மைனஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஸ்லோன்றாங்க. அது வந்து போர் அடிக்கலைங்க. சுலோவா அந்த கதைக்கு தேவை அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. ஒவ்வொரு சீனும் நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிறதால இந்த படம் வந்து நான் ஸ்டாப்பா போகுது. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க யார் பார்த்தாலும் இந்த படம் வந்து கொண்டாடுவீங்க. அந்த அளவுக்கு தான் இந்த படம் இருக்கு. இந்த வீடியோ பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் சினிமா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.